Hi friends, நீங்கள் TNPSC Group 4 இல்ல Group 2 2A preliminary examக்கு தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போ ஆசான் பப்ளிகேஷனோட தமிழே வெல்லும் பொது தமிழ் வினா வங்கி புத்தகம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழுக்கு ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் புக் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்ல இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு நீங்க டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்ல 1000 பேஜஸ்க்கு மேல இருக்கு. 17,500 கொஸ்டின்ஸ்க்கு மேல கொடுத்திருக்காங்க. இந்த புத்தகத்துல 6th to 12th நியூ புக், ஓல்டு புக், சிறப்பு தமிழ், அவுட் சோர்ஸ் புக் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. யூனிட் வைஸா அவுட் சோர்ஸ் புக்கு மாதிரி வினாத்தாள்களும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம முழு மாதிரி வினாத்தாள்களும் இருக்கு. 2019 இருந்து இப்போ வரைக்கும் அப் டு டேட்டா டிஎன்பிஎஸ்சி நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ புக்கோட இண்டெக்ஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இந்த புக்கில் கண்டென்ட் எப்படி கொடுத்துருக்காங்களா, டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் என்னவோ அந்த சிலபஸ்க்கு தகுந்த மாதிரியே வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இலக்கணம் இருக்குன்னா எழுத்து, பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் புக் பேக் கொஸ்டின்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கொஸ்டின்லாம் எடுத்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நான் புக்குக்குள்ளே காமிக்கிறப்ப உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்து சொல்லகராதி, அப்புறம் எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டும், அப்புறம் வெளிவிவர வினாத்தாள்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னா இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் வந்திருக்கும். மொத்தம் 500 கேள்விகள். இதேமாரி சொல்லகராதியில் 5 டெஸ்ட்டு 500 கேள்விகள். அதுக்கப்புறம் உங்களுக்கு முழு மாதிரி வினாத்தாள்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டெஸ்ட்டு வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 1000 கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2019 உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பிரித்து எழுதுகன்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ புக்கில் இருந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அப்புறம் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கனால ஈஸியாக நீங்கள் வந்து அந்தந்த ஸ்டாண்டர்டை மட்டும் படிச்சுட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து எடுத்து ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பழைய புத்தகம், சிறப்பு தமிழ் வினாக்களும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரித்து எழுத சார்ந்தவங்களுக்கு முக்கிய வினாக்கள் டிஎன்பிஎஸ்சியோட இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாகவும் இருக்குது, டேரக்ட் கொஸ்டினாகவும் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து படிச்சுட்டு இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். அடுத்து சேர்த்து எழுதுக, இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து புதிய பள்ளி பாட புத்தகம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பழைய பள்ளி புத்தகம், அப்புறம் சிறப்பு தமிழ் வினாக்கள், அதுக்கப்புறம் முக்கிய வினாக்கள். இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த முக்கிய வினாக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கு உள்ளே இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லா ஸ்டாண்டர்டுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக் கண்டென்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் வைஸாக வெளிவிவர மாதிரி வினாத்தாள்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சிலபஸ் படி மொத்தம் 7 யூனிட் இருக்குது. அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்துருக்கு. அப்போ அழகு 1ல் பார்த்தீங்கன்னா 500 கொஸ்டின் இருக்கும், அழகு 2ல் பார்த்தீங்கன்னா 500 கொஸ்டின் இருக்கும். இந்த நியூ சிலபஸ் படி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான யூனிட் என்ன அப்படின்னா அழகு 4 கலைச்சொற்கள் தான். ஏன்னா அதில் அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல் இந்த மாதிரி பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் வந்து இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் வந்து அவ்வளோ கலைச்சொல்லும் வந்து படித்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. நமக்கு டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸ்லேயே வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு தமிழில் வந்து ஃபுல் மார்க் வாங்குறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் வந்து கிடையாது. அந்த கலைச்சொற்களை நீங்கள் அவுட் சோர்ஸ் புக்கில் படிச்சுட்டு இந்த புக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்குக்குன்னே உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 5 மாதிரி வினாத்தாள்கள் வந்து இருக்குது. இந்த கலைச்சொற்களுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதிரி வினாத்தாள்களுக்கும் 100 கேள்விகள் வந்து இருக்குது. ஆனால் இவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு இந்த மாதிரி பொறுத்துகவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாவே இதிலிருந்து நீங்கள் 4 கலைச்சொற்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து 4 கலைச்சொற்கள் இருக்குது. அப்போ 100 கொஸ்டின் அப்படிங்கிறப்ப மொத்தம் 400 கலைச்சொற்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ 5 டெஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 2000 கலைச்சொற்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி 7 யூனிட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முழு மாதிரி வினாத்தாள்கள் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து 100 கொஸ்டின் இருக்குது. மொத்தம் 10 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த முழு மாதிரி வினாத்தாளில் உங்களுக்கு 1000 கொஸ்டின் வந்து இருக்குது. அடுத்து டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 65 டெஸ்ட் பக்கமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு முடிஞ்சோடனே அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஆன்சர் கீயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து அங்கேயே வந்து ஹைலைட் பண்ணியும் கொடுக்கல, அங்கேயே வந்து அந்த கொஸ்டின் கீழேயே ஆன்சரும் வந்து கொடுக்கல. நீங்கள் ஒரு ரியல் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமே ஃபைனலாக ஆன்சரை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த புக்கில் மொத்தம் 1032 பேஜஸ் வந்து இருக்குது. புக்கு வந்து சீக்கிரம் கிழிஞ்சிட்டு வராமல் இருக்கிறதுக்காக புக்கை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ புக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கிழிஞ்சிட்டு வராது. நல்ல குவாலிட்டியான பேப்பரும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு தேவைப்படக்கூடியவங்களுக்கு புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆசான் பப்ளிகேஷனில் இந்த புக்கு மட்டும் இல்லாமல்
நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பொது தமிழுக்குமே வந்து புக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த புக்குக்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. யூனிட் 6க்கு போர்த்துடோ அப்படிங்கிற தலைப்பில் வந்து புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட வந்து இருக்கு. இந்த புத்தகத்தை நீங்கள் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 மாதிரியான எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் மனதில் அப்படிங்கிற இந்த புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக் கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் அதர் எக்ஸாம்னுடைய கொஸ்டின் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த புக்குக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. அப்புறம் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரியே மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா புக்குமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிஎஸ்சி படிச்சா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.